சுவர் பேய். யுவன் சந்திரசேகர் எழுதிய சிறுகதை. வேலையில் சேர்ந்த முதல் நாள் சாயங்காலம் இனம் புரியாத வெறுமை மனமெங்கும் நிறைந்திருந்தது. பட்டப்படிப்பை முடித்துவிட்டு வீட்டில் காத்திருந்த நாட்களில் என் மனத்தின் ஒவ்வொரு அங்குலத்திலும் நாடித் துடிப்பு மாதிரி நிறைந்திருந்த நாள் நிஜமாகவே வந்து கடந்த பிறகு ஒருவித வெற்றிடம் உருவாகிவிட்டது. அதில் வேறு கற்பனைகளை இனிமேல்தான் நிரப்பியாக வேண்டும். வங்கிக் கட்டடத்தின் எதிர்மருங்கில் இருந்த தேநீர் கடையில் தனியாக நின்று சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தேன். அந்த தனிமையும் யாருக்காகவும் ஒளிந்து குடிக்க அவசியமற்று என் கையில் புகைந்த சிகரெட்டும் தந்த வெட்டேற்றியான மனநிலை வெகு ஆனந்தமாக இருந்தது. யாரோ என் தோளை தொட்டார்கள். காசுத்துறை அதிகாரி அருணாச்சலம். அவருடைய மொழியும் பேச்சும் வித்தியாசமானவை. புதுமை பித்தனின் கதையிலிருந்து இறங்கி வந்த கதாபாத்திரம் போல பகல் முழுவதும் கிளை முழுவதும் ஒலித்துக் கொண்டிருந்தது அவரது உரத்த குரல். தனியா நின்னு சீரட்டை என்ஜாய் பண்ணுதீராக்கும். வண்டிக்காரத் தெருவில் போய்க் கொண்டிருந்த ஓரிருவர் திரும்பி பார்த்தார்கள். நான் அவசரமாக சிகரெட்டை பின்புறம் கொண்டு போனேன். குடியும் குடியும், உத்தியோகத்தில் சேர்ந்தாச்சு, இனிமே நீயும் பெரிய மனுஷன்தானே என்று சிரித்தார். தலைமுடியும் வரிசை பற்களும் போட்டி போட்டுக்கொண்டு வெளுத்திருந்தன. தாமும் ஒரு சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டார். நான் அசட்டுத்தனமாக சிரித்துக்கொண்டே கையை முன்புறம் கொண்டு வந்தேன். உமக்கு பூர்வீகம் எந்த ஊர்னு சொன்னேரு? கரட்டுப்பட்டி சார். எது, சோழம் தான் கரட்டுப்பட்டியா? ஆமா சார். அட, அங்கின நம்ம பைய ஒருத்தன் வாத்தியா இருந்தானே. ஞாபக அடுக்குகளில் எதையோ தேடுகிற மாதிரி அவர் முகத்தில் தியானம் கவிந்தது. விழிகளைச் சுருக்கி தெருவை வெறித்தார். நினைவு வந்துவிட்ட மாதிரி கண்கள் மலர்ந்தபோது என்னிடம் சொன்னார், அதுவும் இருக்குமே, 6-7 வருஷம் இருக்கும். ஆச்சு, டச்சு விட்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ எங்கின இருக்கானோ? தன் ஞாபக அடுக்குகளுக்குள் புகுந்து அவர் தேடிய அதே சமயம் நானும் மானசீகமாக கரட்டுப்பட்டிக்கும் மதுரைக்கும் சென்று வந்திருந்தேன். பின்னாட்களில் கல்லூரி படித்த காலத்தில் தல்லாகுளம் பொது நூலகத்தில் எடுத்து வந்த காஞ்சனையில் கந்தசாமி பிள்ளையின் பேச்சில் ராஜுவாத்தியார் வாசனையடித்தது உடனடியாக நினைவு வந்துவிட்டது. ராஜுவாத்தியாரா சார்? அவன்தான், ராசுதான். நமக்கு தூரத்து சொந்தக்காரன் அவன். எங்க அம்மா வெளியில நல்ல பய. அவனை மாதிரி ஒரு ஜெம்மை பார்க்க முடியாது. சிகரெட்டை வேகமாக இழுத்தார். புகை அதைவிட வேகமாக வெளியேறியது. விடு, நல்ல மனுஷங்களைத்தானே தெய்வம் துரத்தி துரத்தி அடிக்குது. சவம் நம்ம கோயில்களில் குடியிருக்கிறது சாமியா பிசாசான்னு சமயத்துல சந்தேகம் வந்துருது. அவர் சிகரெட்டை கீழே போட்டு தேய்த்த விதத்திலேயே தெரிந்தது விஷயத்தை அவர் முடித்து கொண்டு விட்டார் என்பது. அவர் வங்கியை நோக்கியும் நான் என்னுடைய புது அறை நோக்கியும் நகர்ந்தோம். மெஸ்ஸில் சாப்பிட்டுவிட்டு அறை நண்பர்களுடன் திரும்பினேன். என்னுடைய வழக்கப்படி மொட்டை மாடியில் படுக்கச் சென்றேன். நண்பர்கள் வெட்டவெளியில் படுப்பதை விரும்புவதில்லையாம். எனக்கானால் கூரைக்கு கீழ் படுத்தால் தூக்கம் வராது. திருமணத்துக்குப் பிறகு என்ன செய்வீர்கள் என்று என் புதிய நண்பர் ஒருவர் கேட்டுச் சிரித்தார். தெரியாது என்று நானும் சிரித்துக்கொண்டே பதில் சொன்னேன். மொட்டை மாடியில் இருட்டும் நிசப்தமும் அடர்ந்திருந்தன. கீழே வீதியில் எப்போதாவது ஒரு வாகனம் உருமிச் செல்லும் எந்திர ஓசை. யாரோ டிரான்சிஸ்டர் கேட்கிறார்கள். இன்ன பாட்டு என்று தெரியாத, ஆனால் பாட்டு என்பது மட்டும் உறுதியாகத் தெரிகிற தொலைவிலிருந்து ஒலிக்கும் இசையை கொஞ்ச நேரம் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு சிகரெட் பற்ற வைத்தேன். முடித்துவிட்டு மடக்கு கட்டிலில் மல்லாந்து படுத்தேன். நானும் ஒரு ஆகாயம் நிரம்ப நட்சத்திரங்களும் மட்டும் பகிர்ந்து கொண்ட தனிமையில் அமிழ்ந்து இறங்கும்போது ராஜுவாத்தியார் ஞாபகம் கனத்து எழுந்தது. அப்பாவின் மரணத்தை ஒட்டி கிராமத்தை விட்டு வெளியேறிவிட்டோம். அதன் பிறகு 1.25 வருடம் கழித்து மதுரையில் வந்து குடியமர்ந்தோம். நாங்கள் கிராமத்தை விட்டு கிளம்புவதற்கு 6-7 மாதங்கள் முன்னால்
மேல்நாச்சிகுளம் நடுநிலைப் பள்ளிக்கு மாற்றலாகி வந்தார் ராஜுவாத்தியார். கிராமப் பள்ளிக்கூடத்தில் ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனி ஆசிரியர்கள் கிடையாது. வகுப்பாசிரியர் என்று ஒருவர் இருப்பார். எல்லா பாடத்தையும் அவர்தான் எடுத்தாக வேண்டும். ராஜுவாத்தியார் எந்த பாடமானாலும் சுவாரஸ்யமாக எடுக்கக்கூடியவர். அவர் பேசுகிற தமிழ் இன்னும் பிரமாதமாக இருக்கும். லே மக்கா சேஸ்ராசு என்று கூப்பிடுவதும், கேக்கான் பாக்கான் குட் மார்னிங் வைக்கான் கூப்பிடுதான், அந்தால இந்தாளவாறு கால் ஓவு என்றும் அவர் பேச பேச கேட்டுக்கொண்டே இருக்கத் தோன்றும். ஔவையார் மீது எனக்கு இன்று வரை இருக்கும் காதலுக்கு ராஜுவாத்தியார்தான் முதல் காரணம். அவ வலுத்த கிளவியில்லா என்று ஆரம்பித்து ஔவையார் பாடல்களை பாடப்பகுதியில் வந்தவை போக ஏகப்பட்டது மனப்பாடமாகச் சொல்லுவார். அவர் பணிபுரிந்தது மேல்நாச்சிகுளத்தில் என்றாலும் குடியிருந்தது கரட்டுப்பட்டியில் இருந்த நாட்டாமைக்காரர் வீட்டில் என்று சொன்னேன் அல்லவா? அந்த வீட்டில் மேற்குப்புறம் ஒரு சுவர் இருந்தது. உண்மையில் முற்காலத்தில் அது சுவராக இருந்திருக்க வேண்டும். பிறகு என்ன காரணத்தாலோ நடுவில் மாத்திரம் இடிந்து மேற்கூரை இல்லாத குட்டிச் சுவராகி நின்றது. சிவப்பு நிறத்தில் இழித்து கொண்டு நிற்கும் அந்த செம்மண் சுவர். சுவரையொட்டி உட்புறம் இருந்தது திறந்தவெளி முற்றம்தான் என்பதால் குடிவந்தவர்கள் யாரும் அதை பொருட்படுத்தாமல் விட்டுவிட்டார்கள் போல. ராஜுவாத்தியார் அந்த சுவரை பற்றி எங்களுக்கு ஒரு கதை சொன்னார். ஔவையார் ஒரு தடவை கரட்டுப்பட்டி வழியாக வந்தாராம். சாடையில அந்த கிழவி நம்ம முத்தாச்சி மாதிரியே இருப்பா என்றார் வாத்தியார். ஆனா ஒண்ணு, சேலைய கெண்டக்கால் வரைக்கும் இறக்கித்தான் கட்டுவா கிழவி. முத்தாச்சி மாதிரி தொட வரைக்கும் வலிச்சு ஏத்தியிருக்க மாட்டா. வகுப்பு ஓ என்று சிரித்தது. தாமும் குலுங்கி குலுங்கி சிரித்தார் வாத்தியார். ஔவைக்கு கடுமையான பசி. கையில் காசில்லை. வழக்கமாக தோளிலிருக்கும் கந்தை மூட்டையில் தினைமா கொண்டு வருவார். சமயநல்லூருக்கு அருகில் வரும்போதே அதுவும் தீர்ந்தாகிவிட்டது. இனிமேல் நிலக்கோட்டை போனால்தான் சாப்பாடு கிடைக்கும். அங்கே தார்வேந்தன் என்று ஒரு பிரபு இருக்கிறார். அவர் மேல் பாடுவதற்கு ஓரிரண்டு வெண்பாக்கள் கட்டலாம் என்றால் பார்மேலும் சீர்மேவும் கார்வோலும் என்று எதுகைகள் உதிக்கிறதே தவிர கரு திரளமாட்டேன் என்கிறது. வயிற்றை கிள்ளுகிற பசிதான் காரணம். நம்ம நாட்டாமக்காரரோட கொள்ளுப்பாட்டனுக்கு ஒரு கொள்ளுப்பாட்டம் இருந்தாரு. அவர் சம்சாரம் ஒரு ஆச்சி இருந்துச்சே, அதுக்கு நீலி ஆச்சின்னு பேரு. அது ரொம்ப தடவை இந்த செவுத்தை கட்டி நிறுத்திடணும்னு நோங்குச்சு. அதாண்டே நாங்க இருக்க வீட்டில் ஒரு குட்டிச்சோறு நிக்கல. அதான் கொத்தர் வந்து கெட்டுவாரு. கூலியை வாங்கிட்டு அவர் நகர்ந்ததும் செவுறு விழுந்துரும். உள்ளூர்ல கோடங்க அடிச்சு பார்த்தாக. அப்பத்தான் நூசு தெரிஞ்சிச்சு, இந்த செவுருக்குள்ள முனியில்லா இருக்கான். பார்க்க அப்புறாணி மாதிரி நிக்க செவுரு உள்ளுக்குள்ள எம்பிட்டு பெரிய ரகசியம் வச்சிருக்கு பாரு. ஆச்சி சுதாரிச்சுக்குச்சு. வெளியூர்ல இருந்து வேலை தேடி வார கொத்தமார்கிட்ட கண்டிஷனா சொல்லி போடும், செவரை எடுத்து கட்டிட்டு தங்கிடணும். காலையில செவுரு நின்னா பதக்கு நெல்லு கூலி, இல்லாட்டி இல்ல. இந்த சமயத்துலதான் நம்ம ஔவை வாராக. கிளவி நீலி ஆச்சிக்கிட்ட வந்து சாப்பாடு கேக்கா. ஆச்சி போடுதேன், சிரமம் பார்க்காம இந்த செவரை எடுத்து கட்டிடுறியான்னு கேக்கு. எம்புட்டு கூலிங்க ஔவையாரு. ஒரு பதக்கு நெல்லு தாரேங்கு ஆச்சி. போற வலிக்காச்சேன்னு தலையாட்டுதா ஔவை. சாப்பிடும்போது ஆச்சி விஷயத்தை விளக்கமா சொல்லுது. அப்படியா சேதின்னு கிட்ட போய் செவுத்த தட்டி பார்க்கா ஔவை. தலைய ஆட்டிக்கிடுதா. ஏதோ புரிஞ்சு போச்சு அவளுக்கு. செம்மண்ணை குழைச்சி தாரதுக்கும் பாண்டுல நிரப்பி தூக்கி ஆறதுக்கும் ஒரு ஆள் மட்டும் ஏற்பாடு செஞ்சா கட்டிடலாம்னு ஆச்சிக்கிட்ட சொல்றா. கிளவியாயிருக்காளே, கூட ஒரு பதக்கு நெல்லுதானே, சவன் செவுரு நின்னா சரிதானே ஆச்சி ஒத்துக்கிடுது. செவுரை கட்டி முடிச்சிட்டு கும்பா நிறைய கூழ் வாங்கி குடிக்கா ஔவை. குடிச்சு முடிச்சு திரும்பி பார்த்தா செவுரு லேசா ஆட்டங்காட்டுது. அந்தால செவுரை பார்த்து ஒரு பாட்டு பாடுதா. மற்கொண்ட தின்புயத்தான் மாநகர் விட்டிங்கு வந்தேன், சொற்கொண்ட பாவின் சுவையறிவார் ஈங்கிலையே, வில்கொண்ட பிறைநுதலால் நீலி தரும் கூலி,
நெற்கொண்டு போமளவும் நில்லாய் நெடுஞ்சுவரே. அப்புறம் அவ்வக்கிழவி சாகும் வர அந்த சுவர் வீழாமல் நின்றதாம். பிறகு ஏதோ ஒரு கட்டத்தில் மின்னல் தாக்கியதில் மீண்டும் குட்டிச்சுவராகிவிட்டது. கையில் எடுத்த சிட்டிகை பொடியை கண்களை இறுக மூடிக்கொண்டு உறிஞ்சி முடித்தார் வாத்தியார். நாசியில் ஏறி புகுந்த துகள்கள் நிஜமாகவே ஏதோ மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். டியூப்லைட் வெளிச்சம் இருக்குது. எதனால? உள்ளார கரண்ட் ஓடுது. அதே தாமில் மின்னலுக்கும். ஒரு மின்னலில் இருக்க கரண்ட்டை வச்சு நம்ம முனியாண்டி கோயில் டியூப்லைட்டை 1000 வருஷத்துக்கு எரிய வைக்கலாம் என்று விஞ்ஞான பாடத்துக்கு தாவினார் ராஜுவாத்தியார். ஔவையாரின் பெயரோடு முத்தாச்சியின் முகமும் பொருந்தி கிடந்து வருகிறது எனக்குள். மேற்சொன்ன கதையின் ஆரம்பத்திலேயே இது நிகழ்ந்துவிட்டது என்று தோன்றுகிறது. இவ்வளவுக்கும் ஔவையார் முத்தாச்சி போல தொடர்ந்த வெற்றிலை பழக்கத்தால் காவியேறிய பற்கள் கொண்டவரா, பொக்கைவாய் கிழவியா என்று எனக்கு தெரியாது. ராஜுவாத்தியாரின் வீட்டுக்கு மேற்புறம் முத்தாச்சி கிழவியின் வீடு. ஊரின் கடைசி வீடு. வீட்டின் முன்வாசல் முற்றத்தையும் திண்ணையையும் சிறு கடையாக மாற்றியிருந்தாள். நாங்கள் பள்ளிக்கூடம் போகும்போதும் வரும்போதும் முத்தாச்சி கடை முன் சற்று நின்றுவிட்டு போவோம். அட்டைகளில் தொங்கும் வற்றல்கள், வடகங்கள், பள்ளி மிட்டாய் பொட்டலங்கள், ஊறுகாய் பாக்கெட்டுகளை வேடிக்கை பார்த்தபடி. இதுபோக எந்நேரமும் அந்த வீட்டுக்குள்ளும் சுற்றுப்புறத்திலும் நிரம்பியிருக்கும் கருவாட்டு மனம். அவளுடைய திண்ணையில் எந்நேரமும் யாராவது வெளியூர் பெண்கள் வந்து உட்கார்ந்திருப்பார்கள். அக்கம்பக்க கிராமங்களிலெல்லாம் கிழவியின் கை வைத்தியத்திற்கு பெரும் மவுசு. முழங்காலுக்கு மேல் ஏற்றிச் சொருகிய கண்டாங்கிச் சேலையுடன் பழைய 1 ரூபாய் நாணயம் அளவு விட்டமுள்ள சிவப்புக்கள் தோடுகள் அணிந்து திண்ணையின் ஓரத்தில் அமர்ந்து சதா வெற்றிலை மென்று கொண்டிருப்பாள் முத்தாச்சி. ஏந்திய கீழ் உதட்டிலிருந்து வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகளும் செந்நிற எச்சில் சாரலும் சரமாரியாய் கொட்டும். அவற்றின் வேகத்துக்கு இசைய புத்தர் போல வளர்த்த காது சவ்வின் கீழ்ப்புறம் தோடுகள் ஊஞ்சலாடும். சற்று அதிக நேரம் நாங்கள் நின்றுவிட்டாலோ, கூட்டம் அதிகமாகச் சேர்ந்துவிட்டாலோ எங்களை நோக்கி ஆவேசமாக கேட்டு விரட்டுவாள். இங்க என்ன வேலை? அமனக்குண்டி ஆட்டம் பார்க்க வந்தீங்களாக்கும்? ஓடு ஓடு, பள்ளிக்கூடத்தில் மணி அடிச்சிடும். இதையெல்லாம் விட முத்தாச்சி எனக்கு கற்றுத்தந்த பாடம்தான் முக்கியமானது. ஆண்களும் பெண்களும் சமம் என்ற கருத்தை முதலில் எனக்குள் விதைத்தவள் முத்தாச்சிதான். எங்கள் வீட்டிலெல்லாம் நிலைமை வேறு மாதிரி இருந்தது. அப்பாவை கேட்காமல் அம்மா ஒரு துரும்பை கூட நகர்த்த மாட்டாள். எங்க அவ எடுத்த முடிவு சாதுரியமா என் வாயால வரவழைச்சுடுறா என்று அப்பா கேலி பேசினாலும் இறுதி முடிவுகள் அப்பாவின் பெயரால் தான் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தன. அண்ணன்மார் இன்னும் ஒருபடி மேலே போனார்கள். குறிப்பாக 2வது அண்ணா. அவன் மண்ணியை கண்மூடித்தனமாக அடிக்கும்போது இந்த குடும்பத்துக்கும் அந்த நிகழ்வுக்கும் சம்பந்தம் கிடையாது என்பது போன்று ஒரு பொது அமைதி நிலவும். வீங்கின முகத்துடன் தனியாக உட்கார்ந்து அழும் மண்ணியை அணைத்துக் கொள்ள வேண்டும் போல எனக்கு பரபரக்கும். நல்ல வேளை நானெல்லாம் பெண்ணாய் பிறக்கவில்லை என்று ஆறுதல் பட்டுக் கொள்வேன். 7ஆம் வகுப்பு படிக்கும் மனத்துக்கே உரிய ஆறுதல் அது என்று பிற்பாடு பல நாட்கள் தோன்றியது உண்டு. இந்த இடத்தில்தான் முத்தாச்சியின் முக்கியத்துவம் வருகிறது. பிள்ளையார் கோயில் திடலில் விளையாடிக் கொண்டிருக்கும்போது வெள்ளைக்கரடு வரை போய்விட்டு வரலாம் என்று பாண்டி யோசனை சொன்னான். கரட்டை ஒட்டி ஏகப்பட்ட புதர்கள் இருக்கும். சப்பாத்தி கள்ளிகளும் கருவேல மரங்களும் காவல் காக்கும் ஒற்றையடி பாதை வழியே வரும்போது கரட்டான்களும் பாம்புகளும் நத்தைகளும் மரவட்டைகளும் வெல்வெட் பூச்சிகளும் தவளைகளும் பார்க்க கிடைக்கும். தாத்தா வாத்தியாரின் காசநோய் வைத்தியத்துக்கு நத்தை பொறுக்க ரீசஸ் பீரியடில் எங்களை அழைத்துச் செல்லும்போது பார்த்திருக்கிறேன். எங்கள் வீட்டில் அந்த பக்கமெல்லாம் போகவிட மாட்டார்கள். பெண் குழந்தைகளுக்குச் சமமான பாதுகாப்புடன் என்னை வளர்த்து வந்தார்கள். பாண்டி இருந்த தைரியத்தில், அப்பா மறைவுக்குப் பின் அம்மா திண்ணையில் உட்கார்ந்து ஊர் பெண்களுடன் வம்பு பேசுவது குறைந்துவிட்ட தைரியத்தில், அண்ணன்மார் எவரும் தற்சமயம் ஊரில் இல்லை என்ற தைரியத்தில் பாண்டியனின் யோசனைக்கு உடன்பட்டேன். வழியில் காய்ந்தும் பச்சையாகவும் கிடந்த மலக்குச்சங்களை பார்க்கும்போதெல்லாம்
தாயில்லா பிள்ளை கிடக்கு பார்த்து வா என்று எச்சரித்தபடி கைப்பிடித்து கூட்டிப் போன பாண்டி சட்டென ஓரிடத்தில் என் கையை அழுத்தி நிறுத்தினான். உதட்டில் ஆள்காட்டிய விரலை வைத்து எச்சரித்தான். அவன் சுட்டிக்காட்டிய இடத்தில் முத்தாச்சி குத்த வைத்து அமர்ந்திருந்தாள். இடுப்புக்கும் மேலே வழித்தேற்றிய சேலைக்குக் கீழே பளிங்கு போல பளபளத்த புட்டத்தை விடவும் என் கவனத்தை கவர்ந்த வேறு ஒரு சங்கதி இருந்தது. அவள் கம்பீரமாக சுருட்டு பிடித்துக் கொண்டிருந்தாள். இதெல்லாம் ஆம்பளைகள் சமாச்சாரம் இல்லையா என்று ஒரு கணம் தோன்றியது. என்றாலும் பெண்கள் சம்பந்தமான பிற்கால அறிதல்கள் பலவற்றுக்கு ஒரு ஆரம்பப் புள்ளியாய் அந்த சுருட்டு என்னை அறியாமலேயே எனக்குள் ஏறி அமர்ந்தது. எஸ்எஸ்எல்சியில் நல்ல மதிப்பெண் வாங்கி பள்ளிக்கூடத்தில் 2வது மாணவனாக தேறியபோது கரட்டுப்பட்டி பிள்ளையாரை பார்த்து நன்றி கூறி வரச் சொன்னாள் அம்மா. மீசை அரும்பிவிட்ட பருவம் என்பதால் தனியாகச் சென்று வர அனுமதி கிடைத்தது. பிள்ளையாருக்கு விடல் போட்டுவிட்டு ஊருக்குள் போனேன். கடைவாசலில் கால் நீட்டி உட்கார்ந்து பஞ்சுபோல் முழுக்க நரைத்த தலைமுடியை ஈறு வழியால் சிக்கெடுத்துக் கொண்டிருந்தாள் முத்தாச்சி. ரவிக்கை போடும் வழக்கம் இல்லாதவள். இடது முளை சேலைக்குள் பாதி மறைந்தும் பாதி தெரிந்தும் அவள் இடுப்பில் நிரந்தரமாகச் செருகியிருக்கும் சுருக்குப்பையின் சாயலுடன் ஆடியது. அக்குள் ரோமங்களில் நரை பாய்ந்திருந்தது. தெருவில் நடந்து வந்து அவள் கடைவாசலில் நின்றுவிட்ட என்னை கண்களை சுருக்கிப் பார்த்தாள். ஆத்தாடி, ஐயர் மகன்தானே, அம்மா நல்லா இருக்காங்களா சாமி என்று கூவினாள். வியாபாரப் பொருட்களை பரத்திய திண்ணையின் ஓரமாக எஞ்சியிருந்த இடத்தில் என்னை உட்காரச் சொன்னாள். கலர் சாப்பிடுகிறீங்களா? 4 வருடத்தில் முத்தாச்சிக்கு 20 வயது கூடிவிட்ட மாதிரி கிழடு தட்டியிருந்தாள். அதற்கு 2 வருடங்கள் கழித்து இடது மார்பில் புற்றுநோய் தாக்கி சில மாதங்கள் போராடிவிட்டு இறந்தே போனாள் என்று கேள்விப்பட்டேன். நான் பார்த்த நாளில் அந்த நோய் வேர் பிடித்து ஆழ இறங்கத் தொடங்கியிருக்கலாம். ஒருவேளை அவளே அறியாத வண்ணம். வாத்தியார் வீடு பூட்டி கிடக்கையாச்சி. அதை ஏன் கேட்குறீங்க? அவகதேன் ஊரை விட்டே போயிட்டாங்களே. அப்படியா? எந்த ஊருக்கு போனாங்க ஆச்சி? தேவனாப்பட்டிக்கு அங்கிட்டு ஏதோ ஒரு பள்ளிக்கூடமா. ஏன், என்னாச்சு? அது பெரிய கதை சாமி. போன வருஷம் சாமி கும்பிடு முடிந்த மறுநாள் ஊர் பெண்கள் எல்லாம் முளைப்பாரிய ஊர்வலமா எடுத்துச் சென்று முல்லையாற்றில் கரைத்து திரும்பினார்கள் அல்லவா? வாத்தியாரின் மனைவி சிரித்து முத்தாச்சி பார்த்தது அன்றுதான் கடைசி. தொடர்ந்து நாட்கணக்காக உற்சவம் நடத்தி முடித்த களைப்பில் ஊரே உறக்கத்தில் மூழ்கி கிடந்தபோது ராஜுவாத்தியாரின் வீட்டுக்குள் திருடன் புகுந்து விட்டானாம். உடைந்த சுவர் வழியாக முற்றத்தில் நுழைந்து பம்மி காத்திருந்திருக்க வேண்டும் என்பது முத்தாச்சியின் யூகம். நள்ளிரவில் குட்டிச்சுவருக்கு இந்தப்புறம் சிறுநீர் கழிக்க எழுந்து வந்தாளாம் முத்தாச்சி. வாத்தியார் வீட்டிலிருந்து வாட்டசாட்டமான ஒரு ஆள் இறங்கி ஓடியிருக்கிறான். வீட்டுக்குள் வாத்தியார் சம்சாரம் அழும் சப்தமும் வாத்தியார் அவளுக்கு சமாதானம் சொல்கிற மாதிரியும் கேட்டதாம். இதுவரை சாதாரணமாகச் சொல்லி வந்த முத்தாச்சியின் குரல் சடாரென்று தழைந்தது. ஏஞ்சாமே, களவாங்க வந்தவன் வீட்டில் இருந்து இறங்கி ஓடுறான். நம்ம கூட்டாளமெண்டா என்ன செய்வோம்? திருடா திருடா ஓடுறான் புடின்னு அலறமாட்டோம். வாத்தியார் வீட்டிலேருந்து ஒரு சின்ன முணக்கம் கூட இல்லை. அதனால எனக்கு இன்னமும் சந்தேகம். இருந்த இடத்தில் இருந்தவாறே பாவனையாக என் காதருகில் தன் உதட்டை கொண்டு வந்தாள் முத்தாச்சி. குரலில் மேலும் கொஞ்சம் ரகசியம் சேர்ந்தது. வந்தவன் வெறுங்கையோட ஓடுன மாதிரித்தான் இருந்துச்சு சாமி. அவன் ஓடுன சீரை பார்த்தா பொருளை களவாங்க வந்தவன மாதிரி தெரியல. ஆனா அவன் சீவரங்குளத்தான் இல்லைன்றது மட்டும் நிச்சயம். அவங்க ஆளு மேல கை வைக்க மாட்டாங்க. இதற்குள் முத்தாச்சியை பார்ப்பதற்காக 2 பெண்கள் வந்து சேர்ந்தார்கள். தாயும் மகளும் போல இருந்தார்கள். இருவர் முகத்திலும் உயிர்களை இல்லை. அந்த பெண் தேவையில்லாமல் அடிக்கடி தன் அடிவயிற்றை தொட்டு பார்த்து கொள்கிறாள் என்று எனக்கு தோன்றியது. என்னிடம் பேசியபோது இருந்த பாவத்துக்கு சம்பந்தமே இல்லாத அதிகார தொனியில் முத்தாச்சி கேட்டாள், எந்தூர? நீரேத்தான். பதில் சொன்ன மூத்தவளின் குரலில் லேசான நடுக்கம் இருந்தது. நான் முத்தாச்சியை பார்த்து தலையாட்டிவிட்டு கிளம்பினேன். எதிர்ச்சாரி பொட்டலில் மண்டியிருந்த எருக்களஞ்செடிகளின் ஊடாக
பழுப்பும் வெள்ளையும் கலந்த நாய் ஒன்று புகுந்து ஓடியது. ஞாபகத்தின் ஆழ் பரப்பில் புதையுண்டு கிடக்கும் எந்த ஒரு சம்பவமாவது தனியாக கிடக்கிறதா சொல்லுங்கள்? வியர்த்த உடம்புடன் மணல் தரையில் புரண்டு எழுந்த மாதிரி மேற்பரப்புக்கு எழுந்து உயரும் எந்த ஒரு நிகழ்ச்சி, தனிநபர் அல்லது நாளுடனும் பல்வேறு உபரி நினைவு துகள்கள் ஒட்டிக்கொண்டு வரத்தானே செய்கின்றன. ராஜுவாத்தியார் என்ற பெயர் தன்னுடன் இழுத்து வரும் வாள் வெகு நீளமானது. கரட்டுப்பட்டி, முத்தாச்சி, ஔவையார், ராஜுவாத்தியாரின் கருகருவென்ற சுருள் முடி, இடதுகை கட்டை விரல் நகத்தில் அவர் 4-5 தடவை தட்டிவிட்டு திறக்கும் பழுப்பு நிற பொடிமட்டை, கரும்பலகையில் சச்சதுரமாக திரண்டு வரும் சாக்பீஸ் எழுத்துகள், முள்ளையாற்றங்கரையில் சாயங்காலம் அவருடன் நடந்து வரும் அவரது மனைவி, அந்த அம்மாளின் நிமிர்ந்த நடையில் மிளிரும் கம்பீரம். ராஜுவாத்தியாரை விட அவருடைய மனைவி ஒரு பிடி உயரம். வாத்தியார் நல்ல சிவப்பு நிறம். உள்ளங்கைகள் செக்கச் செவேலென்று பூவிதழ்கள் மாதிரி மிருதுவாக இருந்தது நினைவு வருகிறது. அந்த அம்மாள் சற்று நிறம் மட்டுத்தான். எங்கள் ஊர் பக்கம் புது நிறம் என்பார்கள். இருந்த கொஞ்ச மாதங்களில் அவர்கள் வீட்டுக்கு வாரந்தோறும் சென்று வந்திருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து சேரும் குமுதத்தை செவ்வாய்க்கிழமை கொண்டு கொடுப்பதும், வியாழன் அல்லது வெள்ளியன்று திரும்ப வாங்கி வருவதும் என்னுடைய வேலை. இருவரும் சேர்ந்திருக்கும் சந்தர்ப்பங்களில் நேருக்கு நேராக பேசிக்கொண்டு நான் பார்த்ததே கிடையாது. பள்ளிக்கூடத்தில் சதா பேசிக்கொண்டே இருக்கும் வாத்தியார் வீட்டுக்குள் நுழைந்ததும் மௌனமாகி விடுகிறாரே என்று தோன்றும். அவர்கள் வீட்டினுள் எப்போதுமே நிலவும் அமைதி எங்கள் வீட்டின் சூழ்நிலைக்கு நேர்மாறானது. கொண்டாட்டமாகவோ தகராறாகவோ மனித குரல்களும் பெரியக்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்ததை ஒட்டி வீட்டுக்கு புதிதாக வந்திருந்த பிலிப்ஸ் வால்வு ரேடியோவின் சினிமா பாட்டுகளும், சமையலறையில் எந்நேரமும் இருந்து கொண்டிருக்கும் பாத்திர ஒளிகளும் என சதா ஓசையால் நிரம்பியிருக்கும் வீடு எங்களது. இந்த வித்தியாசத்தை பற்றி அம்மாவிடம் ஒரு நாள் கேட்டேன். குழந்தை இல்லாத வீடு இல்லையா, நிசப்தமாத்தான் இருக்கும் என்று சுலபமாகச் சொன்னாள். சோழவந்தான் நிலக்கோட்டையை இணைக்கும் வாகனப் போக்குவரத்து நிறைந்த தார்ச்சாலையை ஒட்டிய வளாகத்தில் உள்ள வீடு எங்களுடையது. ஊர்கோடியில் ஆள் நடமாற்றமே அரிதாக இருக்கும் பகுதியில் ராஜுவாத்தியார் வீடு இருந்தது என்பது அவள் சொல்லாத இன்னொரு காரணம். நினைவில் பதிந்த எண்ணற்ற முகங்கள் தாமாகக் கொள்ளும் சுழற்சி விதியின் பிரகாரம் ராஜுவாத்தியார் முகமும் விதவிதமான சந்தர்ப்பங்களில் ஞாபகம் வந்து போகும். ஆனால் அவரைத் தவிர வேறு நினைவு இல்லாதபடி மனம் குவிய கிடைத்த சந்தர்ப்பங்கள் மிகவும் குறைவு. நான் வேலையில் சேர்ந்தது 1983 ஏப்ரல் 7ஆம் தேதி. முன்னரே சொன்னபடி அன்றிரவில் அழுத்தமாக மேலெழுந்த ராஜுவாத்தியார் ஞாபகம் வேறு 2 சந்தர்ப்பங்களிலும் தீர்க்கமாக நினைவு வந்தது. ஒன்று 79 கல்லூரி நூலகத்தில் இருந்த தனிப்பாடல் திரட்டு நூலை எடுத்து படித்து வந்த ஒரு நாளில் ஔவையார் பாடியதாக எங்களுக்கு ஒரு கதை போல விரிவாக ராஜுவாத்தியார் சொன்ன பேய் சுவரை நிறுத்திய பாடல் அந்த புத்தகத்தில் இருந்தது. அந்த பாடலை பாடியவர் கம்பர், ஔவையார் இல்லை. இந்த தகவல் தெரிந்த கணத்தில் என் மனம் முழுக்க ராஜுவாத்தியார் நிரம்பினார். அவர் சொல்லி நினைவில் இருக்கும் பழம்பாடல்கள் அத்தனைக்கும் நேர் எதிரில் மானசீகமாக நிலை கொண்டிருந்த புலவர்களின் பெயர்கள் இடம் பெயர்ந்து கொசுக்கள் போல தன்னிச்சையாக பறக்க ஆரம்பித்தன. அதன் பிறகு நானும் எழுத என்று ஆரம்பித்த பின்னர் ராஜுவாத்தியாரின் அருமை வேறு ஒரு விதமாக தெரிய வந்தது. எங்கோ நடந்து கொண்டிருந்த ஔவையாரையும் அந்த பாடலையும் கரட்டுப்பட்டி ஊருக்குள் அழைத்து வந்த தன் சிருஷ்டிகரமும் அதன் வழியே என்றும் மறக்க இயலாதபடி என் மனத்தில் பதிய வைத்த பயிற்றுவிக்கும் கலையும் வெகு விசேஷமானவையாக தென்பட்டன. புரவலர்களையும் மன்னர்களையும் அரசவைகளையும் பரிசில்களையும் மாணாக்கர்களையும் விமர்சகர்களையும் எதிரிகளையும் இழப்புகளையும் தன்வசம் கொண்டிருந்த கம்பர் போன்ற காவிய கர்த்தாவை விடவும் ஊரும் உறவும் அற்று தனியாகத் திரிந்த, உப்புக்குப் பாடி புளிக்கும் ஒரு பாட்டுப் பாடிய தேசாந்திரி கிழவிக்குத்தான்
அந்த பாடல் நெருக்கமாகவும் பொருத்தமாகவும் இருக்கிறது என்றும் தோன்றியது. இயற்றியவர் பெயர் மட்டுமல்ல, வேறு சில பாட பேதங்களும் ராஜுவாத்தியார் கூறிய பாடலுக்கு உண்டு. நெற்கூலி கொடுத்த பெண்ணின் பெயர் நீலி அல்ல, வேலி. அவள் பிறை நுதலாள் அல்ல, வானுதலாள். இப்போது வேறு ஒரு குழப்பம் வந்துவிட்டது. ஒருவேளை ராஜுவாத்தியார் சரியாகவே சொல்லி நான் நினைவில் ஏற்றுக்கொண்ட பதிவுகள்தான் தவறாக இருந்திருக்குமோ என்று. அவர் சொன்ன பாடல் மட்டுமல்ல, அவர் சம்பந்தமாக நான் அறிந்து வைத்திருந்த விதமும் கூட தவறாக இருக்கலாம் என்பது புரிய 2002 வரை நான் காத்திருக்க வேண்டியிருந்தது. வாத்தியார் திருநெல்வேலி கொச்சை வழக்கில் பேசினாலும் கூட புதுமைப்பித்தனின் கதையிலிருந்து இறங்கி வந்தவராய் இல்லாமல் கூப ராஜகோபாலனின் கதையிலிருந்து இறங்கி வந்தவரோ என்ற சந்தேகத்தை கிளப்பிய ஒரு தருணம் வரும் வரை. அந்த முறை வந்த ஞாபகத்தில் இன்னும் முக்கியமான அம்சம் ஒன்று இருந்தது. ஒரே சமயத்தில் தத்துவார்த்தமாகவும் உணர்ச்சி பெருக்கில் ஆழ்ந்ததாகவும் மனம் பிளவு கொண்டது. உலகம் மிகவும் சுருங்கிவிட்டது போன்ற சித்திரம், அல்லது ஒன்றுக்கொன்று தொடர்பற்ற ஏகப்பட்ட விஷயங்களை ஒன்றாக நான் கோர்த்து பார்ப்பதால் அது சுருங்கிவிட்ட மாதிரி தோன்றுகிறதோ என்ற சந்தேகம் ஒருபுறம். மறுபுறம் இனம் புரியாத ஒரு வேதனை மனத்தில் கனத்தது. அதற்கு முன்பு வரை ராஜுவாத்தியாரை நான் நினைவுகூர்ந்த சந்தர்ப்பங்களெல்லாம் சந்தோஷத்தால் நிரம்பியவை. பத்மினி தன் தாயாருக்கு உடல்நலம் சரியில்லை என்று குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு பிறந்தகம் சென்றிருந்தாள். மனித வாசனை முழுக்க அற்றுவிட்டது போன்ற இறுக்கம் சூழ்ந்திருந்தது வீட்டை. நான் மட்டும் தனியாக இருந்தேனா? கொசுக்களுக்குச் சமமாக தனிமையும் மண்டி ரீங்கரித்தது. பொழுதின் கழுத்தில் கை வைத்து நெட்டித் தள்ளுவதற்காக பழைய தினசரி பத்திரிகைகள் கிடந்த மர அலமாரியை குடைந்து கொண்டிருந்தேன். ஆங்கில தினத்தாளுக்கு ஈடாக பெண்கள் பத்திரிகைகள் விதவிதமாகச் சேர்ந்திருந்தன. நூதனமான சமையல் குறிப்புகளுக்காக பத்மினி அவற்றை விடாமல் வாங்கிச் சேர்ப்பாள். அவளுக்கும் அவளுடைய தாயாருக்கும் நடந்த உரையாடல் நினைவு வந்தது. விதவிதமா சமைச்சு போட்டு குழந்தைகளுக்கு இப்படி நாக்க வளர்த்து விடுறையே பத்தா. அது சரி, உனக்கு உண்டக்கட்டி சாதமும் ஒரு கரண்டி தயிரும் போதும். எல்லாரும் ஒன்ன மாதிரி இருப்பாளா? ஒருத்தொருத்தர் ருசியும் பசியும் ஒவ்வொரு மாதிரி. மிக பிரபலமான பத்திரிகை குழுமம் சென்ற வருடம் தொடங்கியிருந்த பெண்கள் பத்திரிகையின் பழைய இதழ் ஒன்று அகப்பட்டது. புரட்டினேன். பொதுவாக இதுபோன்ற பத்திரிகைகளில் இருக்கும் வழக்கமான சமாச்சாரங்கள்தாம். சமையல், கைவேலைப்பாடுகள், 16.8 வரிசை, கோலம், வீட்டிலிருந்தே பணம் சம்பாதித்தல், ஜோசியம், அசட்டுத்தனமான ஓரிரு சிறுகதைகள் என்று. ஆனால் இந்த பத்திரிகைகளில் வாசகர் பங்கேற்பாக வரும் பகுதிகள் சுவாரஸ்யமாக இருக்கும். அதிலும் கூட வெள்ளைப்படுவது, மார்பகம் விகிதாச்சார குறைவாக சுருங்கியிருப்பது, விடாய் காலத்தில் பிறப்புறுப்பில் தாழ முடியாத நமைச்சல் என்பது போன்ற மருத்துவரிடம் நேரில் சென்று ஆலோசனை கேட்க வேண்டிய விஷயங்களை 4 வரி போஸ்ட் கார்டில் எழுதி போடும் வாசகிகள் உண்மையிலேயே வாசகிகள் தாமா, அல்லது ஆசிரியர் குழுவின் கற்பனைக்கு பெயர் மட்டும் நல்குகிறவர்களா என்ற சந்தேகமும் உண்டு. தவிர பெண்கள் பத்திரிகையில் ஆண்களுக்கான தனிப்பகுதியோ இது என்றும் சந்தேகம். நான் பார்த்த இதழில் வாசகியர் தம் வாழ்வின் சில அந்தரங்கமான நெருக்கடிகளில் எடுக்க நேர்ந்த முடிவு சரியா தவறா, தொடர்ந்து தான் எந்த திசையில் செல்வது என்ற குழப்பத்தை முகம் தெரியாத எண்ணற்ற சக வாசகியருடன் பகிர்ந்து கொள்ளும் பகுதி ஒன்று இருந்தது. முந்தைய இதழில் விரிவாக வெளியான கடிதத்தின் சுருக்கம் இந்த இதழில் பிரசுரமாயிருந்தது. விஷயம் இதுதான். கணவரை இழந்தவரான 65 வயது வாசகி ஒருவர் இளம் வயதில் தம்மை காதலித்தவர் இப்போது திரும்பவும் தன் வாழ்க்கையில் குறுக்கிட்டிருக்கிறார், தம்மோடு வாழ வரும்படி அழைக்கிறார். குழந்தைகள் அரைக்கிழமாகிவிட்ட நாட்களில், பேரக்குழந்தைகள் கல்லூரி செல்லும் நாட்களில், சமூக மரியாதையும் நெடுநாள் காதலும் எதிராய் இழுக்கும்போது தாம் என்ன முடிவெடுப்பது என்று வாசகியரிடம் ஆலோசனை கேட்டிருந்தார். இந்த இதழில் வாசகியர் வாக்களித்திருந்த விதம் அசாதாரணமானது. 97% காதலருடன் வாழச் செல்லும்படி அறிவுறுத்தியிருந்தது. 3% மட்டும் பலவீனமான காரணங்களைச் சொல்லி வேண்டாம் என்று கூறியிருந்தது. தொடர்ந்து இந்த இதழுக்கான கட்டுரை கடிதம். சாய்வு நாட்காலியில் சென்று உட்கார்ந்து கொண்டு சாவகாசமாக படிக்க ஆரம்பித்தேன்.
அன்புள்ள தோழியருக்கு முதலில் என்னைப் பற்றி கொஞ்சம் விரிவாகவே சொல்லிவிடுகிறேன். அப்போதுதான் என் பிரச்சனை உங்களுக்கு நன்றாக புரியும். நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவள். வீட்டின் செல்லக் குழந்தை. 3 சகோதரர்களும் 1 சகோதரியும் அன்பான தாய் தந்தையரும் என்று ஆனந்தமாக போய்க் கொண்டிருந்த இளமை பிராயம். அந்த நாட்களில் நான் ஏறாத மரமில்லை, நீந்தாத நீர்நிலை இல்லை. பனைமரத்தில் நான் ஏறும் வேகத்தை பார்த்து என் சகோதரர்களே ஆச்சரியப்படுவார்கள். பாவாடையை ஏற்றிச் செருகிக் கொண்டு கபடி விளையாடுவேன். என் பால்ய ஞாபகங்களில் நான் பாண்டியோ பல்லாங்குழியோ விளையாடியதாக நினைப்பே இல்லை. பருவ வயதை எட்டியபோது இத்தனை பேரும் இருந்தபோதும் ஒருவிதமான தனிமையை உணரத் தொடங்கினேன். கிராமத்தின் தெருக்களில் ஓடியும் சாடியும் நான் தீர்த்து கொண்ட தினவு என் உடம்புக்குள் ஆழ ஆழ புதைந்து கொண்டது. உடல் வளர்வதற்கு இணையாக எனக்குள் அது வளர்ந்து கொண்டும் போனது. எவ்வளவுதான் சுதந்திரம் நிலவும் வீடாக இருந்தாலும் பிறருடன் பகிர்ந்து கொள்ள முடியாதது அது. இரகசியமாக கிளை விரித்து படரும் தாவரம் போல எனக்குள் வளர்ந்து வந்தது. இந்த நேரத்தில் எனக்கு திருமணம் பேசினார்கள். எங்களைப் போன்ற நடுத்தர வருமானமுள்ள குடும்பம்தான். நாகரிகமான மனிதர்கள். அந்த நாட்களில் பெண்ணை பெற்றவர்கள் படும் பணரீதியான சிரமத்தையோ மனச்சிக்கலையோ சற்றும் எதிர்கொள்ளாமலே என் பெற்றோர் என்னை மணமுடித்து அனுப்பினார்கள். வேறொரு கிராமத்தில் நாங்கள் தனியாக குடியமர்ந்தோம். அவர் மிருதுவானவர். அதிர்ந்து பேசக்கூட மாட்டார். எதிராளியின் மனத்தை புண்படுத்திவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாயிருப்பார். சுத்தத்தை பற்றி அபார அக்கறை கொண்டவர். தினந்தோறும் சலவை உடைதான் அணிவார். சும்மா இருக்கும் நேரங்களில் வீட்டின் ஏதாவது ஒரு பகுதியை சுத்தம் செய்து கொண்டே இருப்பார். ஒரு தடவை சொன்னார், மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையறாது நடந்து வரும் மாபெரும் போரில் இயற்கை கைக்கொள்ளும் கொடூரமான ஆயுதம் தூசிதானாம். இது தம்முடைய கண்டுபிடிப்பு அல்ல என்றும் ஏதோ ஒரு விஞ்ஞான புத்தகத்தில் படித்ததாகவும் சொன்னார். சைவ பின்னணி கொண்ட குடும்பத்திலிருந்து வந்தவள்தான் நானும் என்றாலும் மசாலா பொருட்கள் கலந்த சமையலில் மிகவும் பிரியம் கொண்டவள். சமையலில் உப்பு, புளி, காரம், எண்ணெய் எல்லாமே மிதமாகத்தான் இருக்க வேண்டும் அவருக்கு. பத்திய சாப்பாடு மாதிரி. உறுத்தாத மெல்லிய மனம் உள்ள ஊதுபத்தியோ தசாங்கமோ சதா மனம் நிரப்பியிருக்கும் வீடு. எல்லாமே தாறுமாறாக கிடக்கும் என் தாய் வீட்டின் சூழ்நிலைக்கு நேர் விரோதமாக நேர்த்தியும் அழகும் அலங்காரமும் அமைதியும் கொண்டிருந்த எங்கள் தனி வீடு முதல் நாள் முதலே வேறு யாருடைய வீடோ போல தோன்ற ஆரம்பித்து விட்டது எனக்கு. வீட்டின் சகல முனைகளிலும் நிலவிய அந்நிய தன்மை எங்கள் படுக்கை அறையையும் விட்டு வைக்கவில்லை. தாம்பத்திய வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல்தான் பார்த்து கொண்டார் என்னவர். உண்மையில் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அவரை என்னவர் என்று குறிப்பிடும்போது மிகவும் நெகிழ்வாக உணர்கிறேன். அவரை நான் அடைந்தது என்பது எனது பல ஜன்ம பேறு என்று நிஜமாகவே நம்புகிறேன். இவ்வளவு இருந்தும் என் அக ஆழத்தில் ஒரு பள்ளம் இருப்பது போலவும் அது நிரம்பாமலே என் வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கிறது என்கிற மாதிரியும் உணர ஆரம்பித்தேன். 7 வருடங்கள் இப்படியே கழிந்தன. 7வது வருட துவக்கத்தில் எனக்கு ஒரு கனவு அடிக்கடி வர ஆரம்பித்தது. எங்கள் ஊர் பக்கம் கந்த சஷ்டியை ஒட்டி சூரன் வேடம் தரித்து வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூரன் என் கனவில் தவறாமல் வருவான். கல் தொட்டியாக ஆகியிருக்கும் என் அடிவயிற்றை கூர்மையான சூளத்தால் குத்திப் பிளப்பான். நானானால் சிரித்து கொண்டிருப்பேன். இந்நிலையில் எங்கள் வீட்டுக்குள் நள்ளிரவில் ஒருவன் புகுந்து விட்டான். திருட வந்தவனாகத்தான் இருக்க வேண்டும். கத்தி முனையில் எங்களை நிறுத்தி தூணோடு கட்டிப்போட்டுவிட்டு அலமாரிச் சாவியை கேட்டு மிரட்டினான். என் முகத்திலும் அவர் முகத்திலும் டார்ச் லைட் ஒளி பட்டு பட்டு விலகிய போது பார்வை கூசியது எனக்கு. கண்களை சுருக்கிக் கொண்டு பார்த்ததில் வந்தவனுடைய உருவமும் முகமும் ஓரளவு துலங்கியது. இளைஞன்தான். வயது 25 ஒட்டியிருக்கலாம். என்ன நினைத்தானோ எதை கண்டானோ சடாரென்று என்னை நெருங்கி என் கட்டுகளை மட்டும் அவிழ்த்து விட்டான். பல்லிடுக்கில் கவ்விய கத்திக்கு மறுபுறம் மலர்ந்த முறுவல் பயங்கரமானதாக இருந்தது. பிறகு அவன் என் கணவரின் கண் முன்னே என்னை இதற்காகவே வந்தவன் போல இறங்கிப் போய்விட்டான். தான் தேடி வந்ததை விடவும் அதிகமாகவே கிடைத்து விட்டதாக உணர்ந்தானோ என்னவோ.
நான் குமுறி குமுறி அழுதேன். என்னவர் அருகில் அமர்ந்து ஆறுதல் சொன்னார். விபத்தில் ஒரு அங்கம் ஊனமாகிறவர்கள் கிடையாதா? இதை ஒரு விஷயமாகவே நினைக்க வேண்டியதில்லை, யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொள்ளலாம் என்றெல்லாம் பலவிதமாக தேற்றினார். சில விஷயங்களை அப்படியெல்லாம் மூடி மறைத்துவிட முடியாது என்பது கூட தெரியாத அப்பாவி அவர். அவருடைய அன்பின் ஜுவாலையில் அப்படியே பொசுங்கிவிட மாட்டோமோ என்று ஏக்கமாக இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல வேறு 2 பிரச்சனைகள் முளைத்தன. என்னவரின் அன்பில் ஒரு இம்மி அதிகரித்து விட்டது போலவும், அதற்கு காரணம் அவரால் இனி வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத அந்த இரவுதான் என்றும், தன்னுடைய உபரி பரிவின் மூலம் எனக்கும் அதை சதா நினைவூட்டி வருகிறார் என்றும் தோன்றத் தொடங்கியது எனக்கு. எங்களுக்குள் தொடுகை என்பதே அநேகமாக நின்று போய்விட்டது என்பது போக, நான் ஒரு பிச்சை பாத்திரத்துடன் எந்நேரமும் அவர் முன்னால் இறைஞ்சிக் கொண்டு நிற்பது போல உணர ஆரம்பித்தேன். 2வது விஷயம்தான் இன்னும் சிக்கலானது. சூளத்தால் கல் தொட்டியை பிளக்க வந்து சேரும் கனவுச் சூரனுக்கு ஒரு முகம் கிடைத்துத் தொலைத்தது. வேலை கெட்ட வேளைகளில் கண்முன் அந்தரத்தில் மிதந்து பழிப்பு காட்டியது. அதிக நாட்கள் இந்த சித்திரவதையை தொடர அனுமதிக்கவில்லை நான். என்னவரை பிரிந்து பிறந்த வீடு திரும்பிவிட்டேன். விட்ட இடத்திலிருந்து படிப்பை தொடர்ந்து நானாக உத்தியோகம் தேடி தனியாக வாழ்ந்து தீர்ந்து போன ஆண்டுதான் ஓய்வு பெற்றேன். நான் பிரிந்து போவதாக அறிவித்த பிறகு கூட ஒரு சொல் வன்மமாக உதிர்க்காத, கோர்ட் படி ஏறாத உத்தமரை பிரிந்து வந்தது தவறோ என்று சமீப காலமாக அடிக்கடி தோன்றுகிறது. வயதாகிவிட்டதில்லையா? குற்ற உணர்ச்சியின் வேகம் தாள முடியாததாக இருக்கிறது. வாசகிகள்தான் சொல்ல வேண்டும் நான் செய்தது சரியா தவறா என்று. ஆனால் அவர்களிடம் இன்னொரு உண்மையையும் நான் மறைக்க விரும்பவில்லை. எனக்குள் ஒரு பள்ளம் நிரந்தரமாக இருந்து வந்தது என்று சொன்னேன் இல்லையா? அது நிரம்பி ததும்பியதும் அந்த விபத்து நடந்த இரவில்தான். பெயர் வெளியிட விரும்பாத வாசகி.